வணக்கங்க. நம்ம ரீசென்ட்டா கோல்ட் லோன பத்தி பேசிட்டு இருக்கோம். கோல்ட பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நானும் பல தடவ சொல்லியிருக்கேன். கோல்ட நீங்க வாங்கினீங்கன்னா, ஆத்திர அவசரத்துக்கு கோல்டு யூஸ் ஆகும். இந்த கோல்ட் லோன் பத்தி சீரியஸா இப்போதைக்கு நியூஸ் ரொம்ப நெறைய வந்துட்டுருக்கு. இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, தேர் இஸ் அ சர்ஜ் இன் கோல்ட் லோன்ஸ்ங்கிறது. கோல்ட் லோன் வாங்குற தரம் நெறைய ஆயிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. என்னோட கோல்டோட வேல்யூ ஏறிட்டே போகுது. இன்னைக்கு கோல்டு சுமார் ரூ. 8,000 ஒரு கிராம் இருக்கு. இந்த ரூ. 8,000 கிராமுக்கு கோல்டுக்கு அகென்ஸ்டா லோன் குடுக்கறதுல நீ, நான் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரீசென்ட்டா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட மேனேஜர் வந்து அந்த கிளர்க் 2 பேர திட்டுறது, மேனேஜர திட்டுறதுக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க வெறும் 59,00,000 தான் பண்ணியிருக்கிறீங்க. 5,00,00,000 உங்களுக்கு டார்கெட்டு. அதனால நீங்க போய் ஃபீல்டுல வேலை செய்யுங்க. ஒரு கிளர்க்குங்கிறவர் ஃபீல்ட்லயே சுத்திட்டு இருக்கணும். எப்படியோ அந்த டார்கெட்ட மீட் பண்ணலன்னா உங்களெல்லாம் காலி பண்ணிடுவேன். ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சுடுவேன். உங்களுக்கு நீங்க பிரான்ச் நடத்துறதுக்கு நீங்க ஒரு மேனேஜர் இருக்கீங்க, ஒரு கிளர்க்கு போதும் அப்படின்னு தொப்பிய போட்டுக்கிட்டு கன்னாபின்னான்னு கத்திட்டு இருப்பாரு. இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ன்னு நெட்ல சொல்றாங்க. பட் இன்னைக்கு எந்த பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர் பேங்க்ல நிலைமை அதான். ஏன்னா ஆர்பிஐ வந்து அன்செக்யூர்ட் லோனுக்கு வெயிட்ஸை ஏத்திட்டாங்க. அதனால யாராலையும் அன்செக்யூர்ட் லோன் குடுக்க முடியல. கோல்ட் லோன் வந்து ஒரு செக்யூர்ட் லோனு. ஒரு நாளைக்கு ரூ. 5,00,000 புடிங்க அப்படின்லாம் மிரட்டுறாரு அந்த மேனேஜர். நீங்களே பார்த்துக்கங்க. அதே சமயத்துல மார்ச் டூ ஜூன்ல என்ன சொல்றாங்கன்னா, கோல்ட் லோனோட அகென்ஸ்டா டெட் குடுத்ததுல என்பிஏங்கிறது 30% ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது 30%க்கு மேல இருக்கிறது ஆக்ஷனுக்கு வந்துருச்சுங்கிறாங்க. ஆக்ஷன் பண்ணி அவன் கஸ்டமருக்கு அவன் காசு எடுத்துட்டு போயிட்டான். இது மாதிரி வித்து எடுத்துன்னு போறதுல 30% ஆயிடுச்சு. போன வருஷம் இந்த பீரியட்ல 5,149 கோடி தான் ஆக்ஷன் ஆச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, தட் இஸ் மார்ச் 2024 வரைக்கும் 5,140 கோடி தான் ஆக்ஷனுக்கு வந்தது. இப்ப என்னடா ஆயிடுச்சுன்னா, இந்த 3 மாசத்துல 6,700 கோடி வரைக்கும் என்பிஏ ஆயிடுச்சு. எப்படி 3 மாசம் முடிஞ்சு அடுத்த 3 மாசத்துல இவ்வளவு மோசம் ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் அவசரமா ஸ்டாக்கு வந்து ஆர்பிஐ லோனை கேன்சல் பண்ணதுலேருந்து அண்ட் பல பேருக்கு வேலை கிடைக்காதனால கோல்ட வச்சு வாங்கினாங்க. இந்த கோல்ட வச்சு வாங்குறதுல என்ன ப்ராப்ளம்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட்டுக்கணும். இவங்களால ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட்ட முடியாதவங்க, அதை விற்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க. அதாவது மீட்டுறதுன்னு கூட எப்படி பண்ணுவோம்னா, ஃபுல்லா பணத்தை கட்டி அந்த சாம்பிள் எடுக்கணும். நான் இப்போ 6,00,000 கட்டியிருக்கேன்னா, 6,00,000 வட்டியும் கட்டி தான் காசு எடுக்க முடியும். நிறைய பேரால காசு எடுக்க முடியாதனால கோல்ட் லோனை வித்துட்டாங்க. அதனால வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும் 62% என்பிஏ கோல்ட்ல ஏறி இருக்காங்க. வேற என்பிஎஃப்சியில் வெறும் 62% பேங்க்லேயும் அண்ட் 24% என்பிஎஃப்சிலையும் ஏறி இருக்கு. இதுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சியும் பேங்க்கும் சேர்ந்து 3,00,000 கோடி ரூபாய் அகேன்ஸ்ட் கோல்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிச்சுவேஷன் ரொம்ப ப்ரெஷரில் இருக்குங்கிறத ஆர்பிஐ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கம்மிங் வித் டோட்டல் கோல்ட் லோன் செக்டர் வந்து 3,00,000 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த 3,00,000 கோடி வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு. போன வருஷம் வந்து 14.5% தான் ஏறி இருக்கு. இந்த வருஷம் 50% ஏறி இருக்குங்கிறாங்க. இதில் என்ன காரணம்னா, பாரோவர்ஸுக்கு வந்து எசென்ஷியல் நீட்ஸ் வாங்குறதுக்கு, அவங்க ஏர்ன் பண்ணதுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற கேப்பை இவங்க லோனாக வாங்கிடுறாங்க, கிரெடிட் கார்டு லோனாக வாங்கிடுறாங்க. அதனால சஸ்டெயின் இன்க்ரீஸ் என்ன பண்ணணும்னா, கோல்ட் லோன் இன்க்ரீஸ் ஆக மக்கள் பேங்க்ல வச்சிருக்கவன்னு நினைப்பான், நான் கோல்டை பிளெட்ஜ் பண்ணி இந்த பிஸ்னஸ் வாங்கிடலான்னு நினைப்பான். கடைசியில் கோல்டுக்கு அகென்ஸ்டா நீங்கள் லோன் வாங்குறது வந்து உங்களால் பணம் கட்ட முடியலன்னா அதை உடனே வித்துருவாங்க. ஆர்கனைஸ் கோல்ட் லோன் மட்டும் இந்த வருஷம் 25% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. பேங்க்ஸ் வந்து 24% இவங்க க்ரோ பண்ணியிருக்கிறாங்க. என்பிஎஃப்சிஸ் பேங்கிங் டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக வந்து இந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ரிஸ்க் ஃப்ரீ பிஸ்னஸ். ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியா இருந்தாலும் நீங்கள் டேர்ம்ஸை மீட் பண்ணுங்க, ரெகுலேஷனை டைட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் அண்ட் கோல்டு இன்னொரு பேங்க் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு விண்டோவும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கோல்டுக்கு இல்லாமல் அகேன்ஸ்ட் கோல்டு இல்லாமல் இவங்க லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால முக்கால்வாசி பேர் கோல்டு வாங்கிடுறாங்க. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, லெண்டர் வந்து லோன் டு வேல்யூ சரியாக பார்க்கறது இல்லை, அதை எஃபெக்டிவாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வராதுன்னு. தங்கம் விற்கிறவங்க கூட எவ்வளோ மேக்ஸிமம் லோன் கிடைக்குன்னு தான் பார்ப்பான். என் கணக்கு 75% 80% லோனு ஆஃப் தி வேல்யூ ஆஃப் கோல்டு கொடுக்க முடியும். இந்த லோனில் ரிஸ்க் வெயிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஜாஸ்தி அடிப்படுது. டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக்ஷனை வந்து விற்கிறது கிடையாது. இந்த ஆக்ஷனை மேனிப்புலேட் பண்ணி விற்கிறாங்க. இந்த என்டையர் ப்ராசஸே எப்படி இருக்குன்னா, ஏழைங்கள்ட்ட இருக்கிற தங்கத்தை பிளெட்ஜ் பண்ண வச்சு அவங்களால பணத்தை டைமில் திருப்ப முடியலன்னா ஆக்ஷன் வச்சு அவங்க மானத்தை வாங்கி கோல்டை விற்றுருவாங்க.
அதுவும் பேர் சொல்லி விற்பாங்க. நீங்க தான் வித்திருக்கீங்கன்னு பல போக தெரியும். அதனால நீங்க கோல்ட் லோன் வாங்கினீங்கன்னா அப்பப்போ பணத்தை கட்டிடுறது பெட்டர். வைல் மற்ற லோன்லாம் கிராஸ் என்பிஏ பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் இதுல கிராஸ் என்பிஏ பயங்கரமா ஏறி இருக்கு. அதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்மால் டைம் பீப்புள் எல்லாருமே கோல்ட் லோன் வாங்கி தான் பழைக்கிறாங்க. கோல்ட் லோன் இல்லைன்னா பெருசா மாட்டிப்பாங்க. ஏன்னா கோல்ட் லோன் இல்லைன்னா அவசரமா வேலை வாய்ப்பு ஒன்றும் கிடைக்காது. ஆனா அதே சமயத்துல இந்த கோல்ட் லோன் வாங்குறத நீங்க கரெக்டா இல்லைன்னா உங்களுக்கு சொல்லிட்டு அப்பீலுக்கு டைம் கொடுக்காம கோல்ட் லோனை வித்துருவாங்க. இது மாதிரி நிறைய பேர் வித்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதனால நம்ம சொல்றது என்னன்னா, எதுக்கு நீங்க கோல்ட் லோன் வாங்குறீங்கன்னு பாருங்க. எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு பாருங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நிறைய என்கரேஜ் பண்ணலைன்னா ஒன்றும் பெருசா க்ரோ ஆகாது. மார்க்கெட்ல இந்தியாவில் க்ரோத் வேணும்னா நீங்க லோவர் ஸ்டேட் ஆஃப் சொசைட்டிக்கு காசை கொடுத்து அவனை கன்சியூம் பண்ண சொல்ல வைக்கணும். லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளை பணம் பழக்கிற வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற இந்த எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. இன்னைக்கு வந்த எபிசோடு மாதிரி பல கோல்டு லோன் கம்பெனியோட கோல்டு விற்கப்படும். நன்றி, வணக்கம்.